புதிய திமுக கூட்டணி ஆட்சி அமைத்து நடத்தி வரும் தமிழக முதல்வர் திரு ஜி ஜோசப் விஜய் அண்ணா அவர்களே. அண்ணா அன்பான வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 200 யூனிட் ஃப்ரீ சொன்னீங்களண்ணா, அது இன்னும் ஆக்டிவேட்டுக்கு வரலண்ணா. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கரண்ட் போனாங்கன்னா பழைய மாதிரி 100 யூனிட் ஃப்ரீயும் மிச்ச பேலன்ஸ் யூனிட் காசுண்ணா. சரிங்களாண்ணா? ஒன்றுனா அது நடக்கலை. ரெண்டாவது அண்ணா, நீங்கள் விவசாயிகளுக்கு அந்த சிறு குறு விவசாயம்னு வித்தியாசம் பிரித்து 50,000 ரூபா அது மேலே போட்டிருக்கீங்கன்னா, அது நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுண்ணா, அதுவும் ஒரு ஏமாற்றம்னா. காசு இல்லைன்னு சொல்லுவீங்க, கஜானா காலியாச்சுன்னு சொல்லுவீங்க. இல்லைண்ணா, கஜானாக்குள் தேடி பார்த்துருப்பீங்க, காசு இல்லாமல் இருந்திருக்கும், அதனால போட்டிங்களோ. சரி, ஓகேண்ணா. சமயத்தில் ஒன்று படிச்சேண்ணா, முதல் போட்டவர் பேசுகிறாரு, முதல்வர் பேசுறது இல்லை. அது கரெக்டாக இருக்குண்ணா. முதல் போட்ட அதை வச்சு தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காருண்ணா. அண்ணா பேச மாட்டேங்கிறீங்க. சமீபத்தில் 2 அமைச்சர்கள் கச்சத்தீவை பற்றி பேசும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதே மாதிரி டிவிக்கு ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நோ கமெண்ட்ஸ். கருத்து சொல்கிற மாதிரி இல்லைன்னா, உங்கள் ஏரியாவுக்கு போகிற வழியிலேயே மக்கள் உட்காந்துட்டு கரண்ட்டுக்காக நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்கான், போகிற வழியில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்டில் மக்கள் உட்காந்துருக்காங்கன்னா, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் இப்போ கடந்த நீங்கள் ஆட்சி அமைச்சர்லேருந்து எத்தனை கொள்ளை கற்பழிப்பு நடந்திருக்குன்னு நல்லா தெரியும் அண்ணனுக்கு. அண்ணா நேற்று கூட உங்கள் ஆஃபீஸில் இருந்து அப்படியே அமைதியாக இப்படி தலை மட்டும் ஆட்டிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன்னா, ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா. அப்புறம் இப்போ லோகேஷ் கனகராஜ் உங்களை பார்த்து தான் நினைக்கிறேன். அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் உங்களை பார்த்தது இன்னைக்கு பார்த்தாரா நேற்று பார்த்தாருன்னு தெரியலன்னா, அவர்லாம் பார்த்துருக்காரு. இந்த விவசாயிகள் உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம்னா, அது ஒன்றுண்ணா. நேற்றுலாம் அக்கா துஷ்பலை பார்த்துருக்காங்க. ஸோ வேற இன்னைக்கு யார், நம்ம நவாப் ஆற்காடு நவாப் ஃபேமிலி பார்த்தாங்களாண்ணா. ஓகே, சந்தோஷம்ண்ணா. அந்த மாதிரி தான் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன், மற்றபடி பார்க்க முடியல. அப்புறம் சபாநாயகர் அவர்களே, ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் அந்த எம்எல்ஏவோட ராஜினாமெல்லாம் எதுக்குறீங்க? எடப்பாடி அந்த கணக்கு தெரியுமான்னு தெரியலண்ணா. பாருங்க, ப்ளஸ் சேர்ந்தா ப்ளஸ் தானா, நண்பனும் சேர்ந்தா நண்பன் தான், நண்பனும் துரோகியும் சேர்ந்தா நிச்சயமா அது துரோகம் தானா? நீங்கள் செய்யும் ஆட்சி துரோக ஆட்சி அண்ணா. மாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றம்.